வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். ரிஷப லக்னமும் கடன் தொல்லையும் ஒரு அற்புதமான லக்னம் சார். ரிஷப லக்னம் பெண் லக்னம், அதுவும் சுக்கிரனுடைய பெண் லக்னம். ரொம்பவும் அழகாக இந்த உலகத்துல நல்லா வாழணும், வைக்கணும், குடும்பமாக இருக்கணும், கொஞ்சம் செல்வம் அழகாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான லக்னம். அவர்களை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் வரும். அந்த அளவுக்கு அவங்க ஒரு அற்புதமான மனிதர்கள் ரிஷபம். சரிங்க சார், அற்புதமான மனிதர்கள்ங்கிறீங்களே, அவங்களுக்கு 1 6 கூடையவன் அதே சுக்கிரனா இருக்கிறானே சார். அப்ப லக்னாதிபதியே கடைங்காரனாக இருக்கிறதுனால என்ன சார் கஷ்டம்? கடன், வழக்கு, விவகார, வில்லங்கம், விரோத, குரோத, பகைகள் மற்றும் அதிகமாக உழைத்தல். அதாவது இவங்களுக்கு 6 கூடையவன் 1 கூடையவன் சுக்கிரனா இருந்தாலும் 9 10 கூடையவன் சனியனாக இருக்கதால் இவங்க வர்க்ககாலிக்காக மாறினாங்கன்னா ரொம்ப அற்புதமாக தங்களுடைய பணிகளை செய்து கொள்ளக்கூடிய யோகத்தை முழுமையாக பெறாங்க. ரிஷப லக்னம் அப்படின்னாலே மேஷ லக்னத்தினுடைய அந்த வேகத்தின் அடிப்படையில இந்த ரிஷப லக்னத்துக்கு அந்த வேகம் எல்லாம் கிடையாது. சரிங்க சார், கடன் பட்டுறாங்களே, கடன் பட்டு அதை வாழ்க்கை வாழ்றாங்களே, அதை பத்தி கேரே பண்ணக்கூடாது. இவங்க சாதாரண ஆள் 1000 கோடி ரூபாய் கடை வாங்கினாலும் ரிஷப லக்னம் அதை பத்தி கேர் பண்ணக்கூடாது. அதை பெருசா எடுத்துக்கிட்டாங்கன்னாதான் இவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல்வேறு துயர துன்பங்களுக்கு இவங்களே காரணமாவாங்க. இவங்க லக்னாதிபதியே 1 6 கூடையவன் தானே. நம்ம எதுக்கு போய் அதை போய் எடுத்துக்கிட்டே இருக்கணும்? கவலையா? பிரச்சனைகள், பகைகள், விரோத குரோதங்கள் வந்தா வந்துட்டு போறாங்க. வந்தவங்க வந்த பாதையிலே அவங்களா திரும்பிட்டு போவாங்க. அதை தொட்டா நம்மளை சாக்கடிக்கும். அதை தொடக்கூடாது. நம்ம அந்த வேலையே பார்க்கக்கூடாது. என்னன்னு போங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா பாதிப்பு 6ஆம் பாவம் பாதிப்பு அப்படின்னு சொன்ன பின்னாடி நாம போய் பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனை இல்லாம பண்ணணும். கடன் இருக்கக்கூடாது, வழக்கு வியாஜியங்கள் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாதுன்னு போய் தொட்டிங்கன்னா நம் வாழ்க்கையை அதிலேயே போயிருங்க. ஒன்ன முடிக்க இன்னொன்னு வரும், இன்னொன்னு முடிக்க இன்னொன்னு வரும், இன்னொன்னு முடிக்க இன்னொன்னு வரும்னு போகும். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. அந்த சிந்தனையை நம்ம மண்டைக்குள்ள ஏத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம் பணி என்னடான்னா இதெல்லாம் இல்லாம நம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். நம் வாழ்க்கையை வாழணுங்க. முதல்ல மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன் வாழ்க்கையை விட்டுட்டு மற்ற வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. போகக்கூடாது. மற்றவர் பிரச்சனைகள், வழக்கு வியாஜ்யங்கள், விவகாரங்கள் வந்துட்டு போகுது. அதையும் சந்திச்சுட்டு போறோம். அதனால நமக்கு என்ன வந்துட போகுது? அதான் நான் சொல்லுவேன், இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு 6 கூடையவன் சுக்கிரனும் 9 10 கூடையவன் சனியனா இருக்கும்போது வர்க்ககாலிக்கா மாறிக்கங்க. உங்கள் பணி, உங்கள் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு போயிருங்க. அது வர்ற பிரச்சனைகள் வரும், அதுவா போகும். சுக்கிரன் எங்கு வேணாலும் இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா பிரச்சனை இதுதான். நம்மளுக்கு 1 6 கூடிய 2 ஆதிபத்தியம் பெற்ற ஒரு சுக்கிரனாக நம்ம லக்னத்துக்கு மாறுறதுனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அதுல நமக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டம் அது வந்துருச்சேன்னா நம்ம பயப்படக்கூடாது. வந்தா வந்துட்டு போகுதுன்ட்டு போங்க. நோய்கள் வந்தால் நோய்களை கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் இன்னைக்கு நிறைய நவீனமா இருக்கு, சாப்பிட்டு அதையும் அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம வாழ்வோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போங்க. எனக்கு இப்ப தெரியாது, என்னுடைய சிறு வயது காலங்கள்ல பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் யானைக்கால் வியாதியில இருப்பார். அவர் அந்த யானைக்கால் வச்சிருப்பார். யானையை விட பெரிய காலா இருந்துச்சு அவர் கால், வலது காலு. அவர் பிச்சை எடுப்பார். நான் கூட அவருக்கு 10 பைசா எல்லாம் போட்டிருக்கேன். 5 பைசா 10 பைசா எல்லாம் போட்டு போவோம். எங்கள்கிட்ட அப்ப அவ்வளவுதான் காசு இருக்கும். நான் சொல்றது இன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். பிளாட்ஃபார்ம்ல அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு நான் யோசனை பண்ணி பார்க்கிறேன். 1 6 கூடையவர், அந்த நோய் இருக்கு, நம்மளால அவர்னால எல்லாம் வேலைக்கு போக முடியாது. அவர் பாட்டுக்கு அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கார். 6ஆம் பாவத்தின் அதிபதியத்துல அவருக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு வேணும்னு சாப்பிட்றார். இவ்வளவுதான். பல மனிதர்கள் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, நோயுடன் கூடிய மனிதர்கள்.
அதனால அவர்களெல்லாம் நாம நினைச்சிட்டு ரிஷப லக்னக்காரங்க என்ன செய்யணும், நமக்கு பிரச்சனை வருது, ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, அதான் அலறுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், அந்த அலறக்கூடிய மனிதர்கள். எனக்கு இதெல்லாம் தாங்க முடியாதுங்க, என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதுங்க, கடை ஏறிக்கிட்டே இருக்குங்க, பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க, நான் சும்மா இருந்தாலும் என்னைய தேடி பிரச்சனை வருதுங்க, வந்து போகுது. இப்ப அதனால என்ன, நல்லா கவனிங்க. 2 பேர் திருமணம் பண்றாங்க. ஒருத்தர் ஜாதகம் நல்லா இருக்கு, ஒருத்தர் ஜாதகம் சுமாரா இருக்கு. அப்போ ஒருத்தர் ஜாதகம் நல்லா சுமாரா இருக்கிறவருக்கு என்ன நடக்க போகுது, கல்யாணம் பண்ணி அவருக்கு அத்து விட்டு ஓடணும். அப்ப அவரு ஒரு இதே மாதிரி பிரச்சனை உள்ள ஜாதகத்தை அவர்னால கல்யாணம் பண்ணி அத்து விட்டு ஓட முடியாது. அவர் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்றாரு, வாழ்க்கையில அதை அத்து விட்டு போயிடுறாரு. பொண்ணு ஜாதகத்தை பார்த்தா பொண்ணு ஜாதகத்துல அந்த கெட்ட அமைப்புகளே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அவரு அந்த அறுத்துட்டு போயிட்டார். இந்த பொண்ணு அப்படியே நிக்குது. என்ன சார் எனக்கு இப்படி ஆயிப்போச்சு கணவர் வாழ்க்கை. அப்பதான் நான் உண்மையவே சொல்றோம் நாங்க. என்னன்னா, ஒரு திருமணம்ங்கிறது இந்த உலக வாழ்வுல கிடையாதுங்க. அது கட்டாய அமைப்புல பண்ணப்பட்டது. அது பண்பான நாகரிகமான வாழ்வுக்காக சொல்லப்பட்டது. அதனாலதான் கணவரும் மனைவியும் எந்த வகையிலையுமே விவாகரத்து கொடுக்க கூடாதுன்னு சமய சட்டங்களே சொல்லப்பட்டிருக்கு. சமய சட்டங்கள் அது உண்டு. நீங்க நம்ம இந்தியாவுல தமிழகத்துல வாழக்கூடிய பல இனத்தினர் இந்த ஜாதி மதம் தானே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் 2வது கல்யாணமே பண்ண முடியாது. ஒரே கல்யாணம், அதோட வாழ்ந்து சாகணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீங்க சொன்னது நடந்துருச்சுங்க. இன்னைக்கு காலம் மாறி போயிருக்கு. எல்லாருமே வந்து பிடிக்கலைன்னா உடனே விலகுறாங்க. அப்பா அம்மாவனுடைய கட்டாயத்துல செஞ்சு பாக்குறாங்க, கொஞ்ச நாள் இருந்து பாக்குறாங்க. பெண்ணு மேலேயே குற்றத்தை தூக்கி தூக்கி போட்ட உடனே அவங்களும் சட்ட அந்த பொண்ணை விட்டுறாரு உடனே அவர் அந்த சாக்குல விட்டுட்டு போயிடுவார். அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுவார். நமக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. 2ஆம் தாரம் எனக்கு நடக்கிறதுக்கு உண்டான கெட்ட கோள்கள் அமைப்பே இல்லை. இல்ல, வெறும் 6ஆம் பாவம். 6ஆம் பாவாதிபதி எங்கேயாவது நமக்கு போய் இந்த 7ஆம் பாவ தொடர்புகள்லையோ அல்லது 7 6ஆம் பாவ தொடர்புகள்ல இருக்கும். அது நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது நட்சத்திர தொடர்புல இருக்கா, ராசி தொடர்புல இருக்கா, பாவ தொடர்புல இருக்கான்னு பார்த்தா தெரியும். அதுல சின்ன பிரச்சனை வரும். என்ன பண்றது? இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் முடிஞ்சுதான் ஆகுதுங்க. எனவே அந்த அடிப்படையில தான் நான் சொல்றது, இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு 6 சுக்கிரன்றனால நீங்க மனைவி போன்றோரோடையும் ரொம்ப கவனமாக வாழ்ந்துட்டு வாங்கங்க. 7 செவ்வாயாக இருந்தாலும் நீங்க அதிக பிரச்சனைகள் அதிக இது இல்லாம அவங்களோட நல்லா சுக்கிரன் செவ்வாய் இணைவு இல்லற வாழ்வுக்கு ரொம்ப பெரும் தன்மை உடையது. நீங்க பாட்டுக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்லாம் நான் அட்வைஸ் பண்றது. எனவே ரிஷப லக்னமாக பிறந்தவங்களுக்கு கடன் வளருது, பிரச்சனைகள் வளருது, வழக்குகள் போகுது, நோய்கள் வளருது, அது இதுன்னு சொல்லிட்டு அதுல கவலைப்பட்டுட்டீங்கன்னா எந்திரிக்கவே முடியாது, அப்படியே ஓச்சிருவான். ஏன்னா அது பெண் லக்னம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருப்போம், அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா நல்லா இருப்பீங்க. கடன் வாங்கிட்டேன் கடன் அழைப்போம்னு சொல்லிட்டு தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்க. ரிஷப லக்னம் 1க்கு மாத்திரம். அதே மாதிரி இந்த லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு அதே கூப்பிட்டு விடுங்க. அவனுக்கும் 1 6 செவ்வாயா மாறுவான். பேசுவோங்க.